பிக் பாஸ் மலையாளத்தில் போன வாரம் ஒரு டாஸ்கில் ஜெயிச்சிருந்தாங்க நோரா. அதுக்கு ஒரு சூப்பர் பவர்ஸ் கிடைக்க போகுது. அந்த சூப்பர் பவரை இண்டிவிஜுவலாக யூஸ் பண்ணாங்களா இல்லை அதிரா கூட சேர்ந்து பிளான் பண்ணி அதை அழகாக எக்ஸிக்யூட் பண்ணாங்களா அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டுகள் வீட்டுக்குள்ளே பரவலாக போயிட்டு இருக்கு. அதுக்கேற்ற மாதிரி டிஸ்கஷனுமே நடந்தது. அது சரியா தவறா அப்படின்றதையும் பார்க்க போகிறோம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பின்னி விசஸ் ஜிசேல் அக்பர் அப்படின்ற மாதிரி சில வாக்குவாதங்கள் சில பிரச்சனைகள்லாம் போயிருக்கு. அதில் குறிப்பாக வெஷல் டீமோட பிரச்சனை தீவிரமாயிட்டே போகுது. அது குறிப்பாக மஸ்தானி இருக்கிற வரையும் அது அப்படிதான் இருக்கும் போல. ஏன்னா டீமை ஸ்பிளிட் பண்ணாமல் யாருக்கு எந்த டைமில் ஒர்க்கை அலகாட் பண்ணாமல் இந்த மாதிரி இருந்தால் பல பிரச்சனைகள் வரதான் செய்யும். அது தொடர்ந்து கொண்டே போய்கொண்டு இருக்கிறது. இதற்கு நடுவில் அனீஷோட நாமினேஷன் பவரை கட் பண்ணி தூக்கிட்டாங்க. அதனால அனீஷோட ரியாக்ஷன் என்ன மாதிரி இருக்குன்ற மாதிரி நிறைய சம்பவங்கள் இருக்கு. அது எல்லாத்தையும் டீட்டெயிலாக பார்த்துடலாம். வணக்கம் மக்களே, நேஷனல் வுட்ஸ்ல இருந்து உங்கள் மணிவண்ணன். சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வீடியோ பல பேரும் பார்ப்பீங்க, மறக்காம லைக்கை போட்டு வீடியோ பார்த்தா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எனக்கு. ஸோ உங்களுக்கு கேள்விகளோ கருத்துக்களோ ஏதாவது இருந்தால் மறக்காம கமெண்ட் செக்ஷனில் போட்டுருங்க. இப்போ கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாம். இன்னைக்கு எபிசோடு ஆரம்பிக்கும் போதே பார்த்தீங்கன்னா ஜிசேல் உடனே கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்காங்க மஸ்தானி கிட்ட. மஸ்தானி நேற்று நீங்கள் வெஷல்லாம் ஒழுங்காக க்ளீன் பண்ணி வச்சிருந்தீங்களா? கிச்சன் ஏரியாவில், ஐ மீன் கிச்சன் அந்த டேபிள் இருக்குல்ல, அந்த கிச்சன் டேபிள்லேயே என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு பவுலில் பாதி குழம்பு இருக்குது, மேலே ஏதோ பிளேட்டை போட்டு வச்சுருக்காங்க. ஸோ அதை நீங்கள் க்ளீன் பண்ணாமல் விட்டுட்டீங்க. அது வேற அது மேலே ஈ முக்கிது, இந்த மாதிரிலாம் முக்கியது பார்க்கும்போது நல்லா இல்லை, இதெல்லாம் ஏன் இப்படி பண்ணுறீங்கன்ற மாதிரி ஒரு விஷயத்த மஸ்தானி கிட்ட சொல்கிறாங்க. கரெக்டு தான், ஜிசேல் சொன்னது ஒரு நியாயமான விஷயம். ஆனால் கிச்சன் டீம் மெம்பரு அது அந்த குழம்பு மற்றவங்க சாப்பிட்டாங்களா இல்லையா கிளியர் பண்ணி கொடுக்க வேண்டியது யாரோட கடமை? கிச்சன் டீமோட கடமை தானே. ஆனால் அதெல்லாம் கிளியர் பண்ணி கொடுக்காம நாங்கள் அப்படியே வெஸ்ட்டு போயிடுவோம், நாங்கள் சாப்பிட்டு அப்படியே வெஸ்ட்டு போயிடுவோம், நீங்கள் எடுத்து கழுவி போட்டுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அந்த கேட்டகரியில் இருக்கு. ஸோ அது எப்படி நியாயமாக இருக்கும்? இப்போ வெஷல் கிளீன் பண்ணோம்னா நீங்க உங்களோட பொருட்களை கிளீன் பண்ணி வெஷல் டீம் கிட்ட கொடுக்கணும். வெஷல் அதை கிளீன் பண்ணும். நீங்க எல்லாத்தையும் சமைச்சதை அப்படியே போட்டு போவோம், அவங்க தான் எடுத்து கழுவுன்னு கேட்டா அது எந்த விதத்தில் நியாயம் இல்லை. இது ஒரு பாயிண்ட். ஓகே, அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க, ஒரு பக்கம் கிச்சன்ல கழுவ ஆரம்பிக்கிறாங்க மஸ்தானி இதெல்லாம். அப்போ பின்னி வரும்போது நீயும் கிச்சன் டீம் தானே, வெசல் டீம் தானே, அப்ப நீ என்ன பண்ணிட்டு இருந்த அப்படின்ற மாதிரி கேட்கும்போது ஒரு பக்கம் ஜிசேல் காஃபி போட்டிருக்காங்க. அங்க ஒரு குண்டான்ல காஃபி போட்டிருக்காங்க. அப்போ இதெல்லாம் கழுவி கொடுங்கன்ற மாதிரி கேட்கும்போது பாத்தீங்கன்னா, ஐ மீன் பர்சனலா யூஸ் பண்ண அந்த கப்புலாம் கழுவி கொடுங்க காஃபி போடுறதுக்கு அப்படின்ற கேள்வியை ஜிசேல் கேட்கறாங்க பின்னி கிட்ட. முதல்ல கப்பை ஏன் கழுவி கொடுக்கணும் அப்படின்ற கேள்வி பின்னி கேட்குறாங்க. கப்பெல்லாம் கழுவி தர முடியாது, யாருக்கு கப்பு வேணுமோ அவன் அவன் கப்பை கழுவி காஃபி போட்டு குடிச்சுக்க சொல்லுங்க. ஏன்னா சொந்த பாத்திரங்கள், ஐ மீன் பிளேட்டோ கப்போ அவங்க தனி மனிதன் யூஸ் பண்றது அது அவங்க தான் கழுவணும்ன்றது ரூல் இருக்கு. அதை கழுவாத ஆளுங்கெல்லாம் நான் கழுவிலாம் தர முடியாது, ஜென்ரலா இருக்கிற பாத்திரத்தை நான் கழுவி தரேன். அப்படி வேணுன்றவங்க கழுவிட்டு காஃபி குடிச்சிட்டு போனோம், காஃபி போட்டன்றதுக்காக அவசர அவசரமெல்லாம் கழுவி கொடுக்க முடியாதுன்ற மாதிரி பின்னி சொல்றாங்க. அது நியாயமா தானே படுது. ஏன்னா ஒருத்தன் நீ சாப்பிட்டியா, உன் பிளேட்டை கழுவு, நீ குடிச்சியா நீ கழுவி வை. அப்போ உனக்கு அடுத்து தேவைன்னா நீ உன் வேலையை பார்த்துருந்தா தான் உனக்கு அடுத்து கிடைக்கும். நீ உன் வேலையை ஒழுங்கா பார்க்காம அடுத்து உனக்கு கழுவு சொன்னா இது எப்படி நியாயமா இருக்கும்? ஓகே, அதை போய் சொல்ல மாட்டாங்க. ஆனா அதை தாண்டி நீங்க கழுவி கொடுங்க. ஏன்னா ஜிசேலோட டீம் மெம்பர்ஸ்க்கு பசிக்கும்ல, டீ கொடுக்கணும்ல அப்படின்ற மாதிரி ஜிசேல் யோசிப்பாங்க போல இருக்கு. ஓகே, அடுத்து அதிரா நோரா இவங்க ரெண்டு பேரும் என்ன பண்றாங்க, பவரை ஜெயிச்சிருந்தாங்கல்ல நோரா, அப்ப டிஸ்கஸ் பண்றாங்க. இந்த மாதிரி பவரை பக்காவா யூஸ் பண்ணும், கரெக்டா யூஸ் பண்ணும், நல்லா சிந்திச்சு யூஸ் பண்ணு அப்படின்ற மாதிரி அதிரா சொல்ல ஆல்ரெடி மைண்ட்ல பிக்ஸ் பண்ணி வச்சிட்டாங்க போல இருக்கு நோரா. ஆரியனை தான் நாமினேட் பண்ணோம். ஆரியன் டேஞ்சர் ஜோன்ல போன வாரம் வேற ஆரியன் அப்புறம் ஜிசேல் கன்ஃபெஷன் ரூம்ல கூப்பிட்டு போயிட்டு ஒரு விஷயத்த பண்ணியிருந்தாங்க. அதை ஞாபகத்தில் வச்சுக்கிட்டு அவன் வெளியே போறதுக்கான சான்ஸ் இருக்கு, இதை பக்காவா பயன்படுத்தி அவனை வெளியே தூக்கிடலாம் அப்படின்ற டிஸ்கஷன் நடக்குது. நான் அவனை எனக்கு சுத்தமா பிடிக்கல, அதனால அவனை தான் பண்ண போறேன்ற மாதிரி இது நோராவோட ஸ்டேட்மெண்ட். ஆக்சுவலி வீட்டுக்குள்ள நாமினேஷன் டிஸ்கஸ் பண்ணக்கூடாது அப்படின்றது தான் பாயிண்ட். பிக் பாஸோட விதிமுறைகள்லயுமே இருக்கு. அதை மீறி இவங்க டிஸ்கஸ் பண்ணதுமே பெரும் தப்பு. ஒண்ணு. ரெண்டாவது, அதிரா பவரை கரெக்டா யூஸ் பண்ணுன்னு சொன்னாங்க தான். ஆனா ஆரியன் போறதுக்கு சான்ஸ் இருக்கு, ஆரியன் தான் நான் பண்ண போறேன்றதுல தெளிவா இருந்தது நோரா. அவங்க இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி இவங்க இன்ஃப்ளூயன்ஸ் ஆயிட்டாங்களான்னு கேட்டீங்கன்னா இல்ல, அவங்க பவரை கரெக்டா யூஸ் பண்ணி சொன்னாங்க. பட் அவங்களோட மைண்ட்ல இருந்தது ஆரியன் அப்படின்றது தான் நமக்கு அந்த விஷுவல்ஸ் வைஸ் புரியுது. மேபி 24/7 என்ன நடந்திருக்குன்றது நம்ம அதுக்கு முன்னாடி கான்வர்சேஷன் இதெல்லாம் டீட்டெயிலா பார்த்தா தெரியும். பட் அந்த இடத்துல இன்ஃப்ளூயன்ஸ் ஆகாத மாதிரி தான் எனக்கு தெரியுது. நீ கரெக்டா போட்டுருன்ற ஒரு இன்ட்டு கொடுத்துருக்காங்க, அதையும் கொடுத்துருக்க வேண்டாம் அதிரா தரப்புல இருந்து. ஓகே, அடுத்து
அனீஷ் வராரு. அனீஷ் வந்து பேசிட்டு இருக்கும்போது நீங்க இந்த மாதிரி பேசுறதெல்லாம் சரியில்லை அப்படின்றத ஷானவாஸ் நோரா ஆதிரா டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கும்போது, எங்க நீங்கெல்லாம் இந்த மாதிரிலாம் பேசினது இல்லையாங்க, நீங்க பேசுறதுலாம் இப்போ சரியா இல்லையா, நானும் பேசியிருக்கேன் தான், அதை நான் சரி செய்ய முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கேன் ஸ்டெப் பை ஸ்டெப்பா. ஸோ அந்த முயற்சியில் நான் ஈடுபட்டு இருக்கேன். அப்போ நீங்க பண்ண தப்புக்கு யாருக்கிட்டே சாரி கேட்டேன், நான் எங்க சாரி கேட்கணும்? நான்லாம் சாரி கேட்க முடியாது. சாரி கேட்டாதான் தப்பு சரி பண்ணுவான்னு அவசியம் கிடையாது. நான் அதை தப்பு சரி செய்ய முயற்சி பண்ணிருக்கேன்ல அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல அனீஷை வெறுப்பேத்தி பாக்குறாங்க நோரா. இவங்கெல்லாம் ஒரு பக்கம் நடக்கிறது பார்க்க முடியுது. அடுத்து அக்பர் போறாரு ஜிசேல் கிட்ட. அக்பர் போயிட்டு, இங்க பாரு, வெசல் டீம்ல இருக்கிறவங்க பாத்திரம், ஐ மீன் சொந்த வெசல், ஐ மீன் பிளேட்டோ கப்போ சாப்பிட்டோமோ கழுவிட்டோமோ இருக்கட்டும், ஐ மீன் சொந்த பிளேட்டை வந்து சாப்பிட்றவன் கழுவணும், கழுவாம போட்டோம், ஆனா வெசல் டீம் அவங்களோட பாத்திரத்தை கழுவி கொடுக்கணும்ல அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொல்றாரு அந்த இடத்துல. ஐ மீன் கரெக்டு தான், ஆனா அவங்க நீ சாப்பிட்ட பாத்திரத்தையோ நீ சாப்பிட்ட பிளேட்டையுமே அவங்க கழுவி வைக்க வேண்டிய அவசியம் வெசல் டீம் கிடையாது. அதை நீ போய் கழுவிக்கணும், அவங்கள கழுவக்கூடாது. ஜென்ரலா பொதுவாக யூஸ் பண்ற பாத்திரங்கள் மட்டும்தான் வெசல் டீம் கழுவாங்க அப்படின்ற ஒரு கிளாரிட்டி இருந்துக்கணும். அதுக்கேற்ற மாதிரி ஒரு ரூலை கொண்டு வரணும் அப்படின்ற மாதிரி அக்பர் பேசுறாரு. ஜிசேல், ஆமா நான் கேப்டனான அந்த ரூலை எக்ஸிக்யூட் பண்ணுவேன், நான் எடுத்துட்டு வருவேன்ற மாதிரி ஜிசேல் சொல்றாங்க. ஆனா அந்த கப்பு மேட்டர்ல நீ பின்னிய பக்கம் குற்றம் சொல்ல முடியாது, அவங்கவுங்க கப்பை வந்து அவங்கவுங்க கழுவி வச்சிருக்கணும்லன்ற மாதிரி பின்னியோட பாயிண்ட்ல ஒன்று லாஜிக் இருக்கு அப்படின்றதையுமே அக்பர் சொல்றாரு. மேபி அதை சொல்லாம போயிருந்தா வேற மாதிரி இருந்திருக்கும், கரெக்டா அதை சொல்லி அட்ஜஸ்ட் பண்ணிட்டார். ஓகே, அடுத்து என்ன பண்றாங்க, அந்த ஒரு பிரச்சனை, அந்த கப்போட பிரச்சனை அப்படியே ஜிசேல் கிட்ட பேசிட்டு திரும்ப கிச்சனுக்கு வருது. பின்னியை கூப்பிட்டு திரும்ப பேச ஆரம்பிக்கிறாங்க. ஓகே, பின்னியை கூப்பிட்டு பேச ஆரம்பிக்கும் போது, நீங்க கழுவி கொடுத்தீங்களா கப்பை கேட்டதை அப்படின்ற மாதிரி அங்க ஆரம்பிக்கும் போது பாத்தீங்கன்னா இதுல இன்னொரு பிரச்சனையுமே இருக்கு. இப்போ காஃபி போடுறது என்ன பண்ணும், கிச்சன் டீம்ல இருக்கிற ஒரு நபரை வந்து காஃபி போடுறாங்கன்னா வீட்டில் இருக்கவங்க யார் யாருக்கு காஃபி வேணும், ஒட்டுமொத்த டீமுக்கும் வேணுமா இல்லையா அப்படின்றத அவங்க கன்சல்ட் பண்ணிட்டு காஃபி போட்டுருக்கணுமா இல்லையா, போடல. என்ன பண்ணிட்டாங்க, ஒரு பாத்திரம் எடுத்திருக்காங்க, அந்த பாத்திரத்துல 10 பேருக்கு தான் காஃபி வரும். அந்த 10 பேர் யாருன்னா ஜிசேல் டீமை சார்ந்த நபர்களுக்கு மட்டும் காஃபி போய் சேர்ற அளவுக்கு போட்டிருக்காங்க. ஒரு பக்கம் அக்பரா இருக்கும், இன்னொரு பக்கம் வந்து ஆரியனா இருக்கும், இந்த கேட்டகரி ரீனா ஃபாத்திமா இவங்கெல்லாம் இருக்காங்களே, அந்த கேங்குக்கு ஏற்ற மாதிரி காஃபி போட்டு கொடுத்துருக்காங்க. அப்ப மிச்சம் வீட்டில் இருக்கிற ஹவுஸ்மேட்டுக்கு எங்க காஃபி அப்படின்ற கேள்விகள் வருது. அதுதான் அந்த இடத்துல பின்னியுமே கேட்குறாங்க. சரி, நீங்க இவ்வளவு பேசுறீங்களே, நியாயமா பேசுறீங்க, இது வெசல் கழுவுலன்றீங்க, இதெல்லாம் கழுவுலன்றீங்க, ஸோ காஃபி போடும்போது பெரிய பாத்திரத்தை எடுத்து போட வேண்டியது தானே அப்படின்னு கேட்கும்போது, நீங்க கழுவி கொடுத்தா தானே நான் போட முடியும் அப்படின்ற ஒரு பாயிண்ட் வருது. அதை நீ கேட்டா தானே கழுவி கொடுப்போம் அப்படின்ற மாதிரி இவங்க சொல்ல, ஸோ இவங்க பேச அவங்க பேச அப்படின்ற மாதிரி மாத்தி மாத்தி போகுது. ஸோ ஜிசேலை பொறுத்தவரையும் பண்ணாங்க, ஐ மீன் அவங்க கேட்ட கேள்வியில் லாஜிக் இருக்கு, பாத்திரங்களை கழுவி கொடுக்கணும், இதெல்லாம் கரெக்டாக தான் பேசினாங்க. ஆனால் நீ கழுவி கொடுத்த பாத்திரத்தை வச்சு ஒழுங்கா எல்லாருக்கும் காஃபி போட்டுருக்கணுமா இல்லையா, அது போடாமல் விட்டது யாருடைய தப்பு, உங்களோட தப்பு ஜிசேல் அவர்களே. அடுத்து ரினா ஃபாத்திமா, ஜிசேல் 10 பேருக்கு போட்டு போயிட்டாங்க, ரினா ஃபாத்திமா வந்து மிச்ச பேருக்கு போட்டு அதை சமாளிச்சிருக்காங்க. வாட் இஸ் திஸ் அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. ஸோ அந்த இடத்துல பின்னியை வந்து பேச விடாம ஒட்டுமொத்தமாக, ஸோ ஒரு கேங் இருக்கு இல்லையா, ஜிசேல் பேசுவாங்க, அக்பர் பேசுவாங்க, ரினா ஃபாத்திமா, அதில் ரினா ஃபாத்திமாலாம் சொல்லவே வேணாம், யாராவது அந்த டீம்ல ஒருத்தர் வாய்ஸ் ரைஸ் பண்ணி பேசிட்டு நான் வரட்டே அப்படின்ற மாதிரி வந்து உள்ள வந்து கத்திட்டு இருப்பாங்க. ஸோ அடுத்தவங்களை பேச விட்டு பேசினா பரவாயில்ல, இவங்க தொடர்ந்து ஏதாவது ஒரு பிரச்சனைனா அந்த குரூப் மெம்பர்ஸ் வரிசையா ஒன்று சேர்ந்து அடிக்க ஆரம்பிச்சிடறாங்க. இதுதான் நடக்குது. ஓகே, இது ஒரு பக்கம். அடுத்து என்ன பண்றாங்க, ஒரு டாஸ்க் வருது. என்ன டாஸ்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது நாமினேஷன், சாரி மக்களே, நாமினேஷன் ப்ராசஸ் நடக்குது. நாமினேஷன் ப்ராசஸ்ல வந்து 4 ஒயில்ட் கார்டு ஆல்ரெடி டைரக்ட் நாமினேஷன் ஆயாச்சு. அதை தாண்டி அப்புறம் பார்த்தீங்கன்னா ஜிஸ்டின் மட்டும் தப்பிச்சிட்டார். ஸோ அவர் போன வாரம் டாஸ்கில் ஜெயிச்சதால ஜிஸ்டின் மட்டும் தப்பிச்சிட்டாரு. நோராவுக்கும் நாமினேஷன் வந்து அந்த டாஸ்க் ஜெயிச்சதால நோராவும் நாமினேஷன் ஃப்ரீ பாஸ்ல இருந்து ஒரு பக்கம் இருக்காங்க. ஓகே, அடுத்து டாஸ்க் வந்து என்ன பண்றாங்க, டைரக்ட் நாமினேஷன், ஒருத்தர் டைரக்டா நாமினேஷன் பவர்ல நோரா வந்து டைரக்டா ஆரியன் அடிக்கிறாங்க. ஆரியன் வந்து இண்டிவிஜுவலா கேம் விளையாடுறது கிடையாது, ஒரு பக்கம் பின்னாடி ஜிசேல் பின்னாடியே வந்து சுத்திக்கிட்டே இருக்காரு அப்படின்றத பார்க்க முடியுது. எந்த ஒரு விஷயத்துலயுமே சீரியஸ்னஸ் இல்லை அப்படின்ற ஒரு பாயிண்டை ஹைலைட் பண்றாங்க. ஸோ ஆக்சுவலாக ஆரியன் இண்டிவிஜுவல் கேமா, ஐ மீன் அந்த சீரியஸ்னஸ் இந்த ஒரு விஷயத்தை அக்செப்ட் பண்ணி ஏற்றுக்கலாம். ஜிசேல் கூட டிராவல் பண்ணுறாரு தான், அதை சொன்னவொன்னே ஆரியலான அக்செப்ட் பண்ணி ஏற்றுக்க முடியல. என்னைய நாமினேட் பண்ணேன் அப்படின்ற மாதிரி ஆரியன் அங்கே நோரா கிட்ட வாக்குவாதம் பண்ணுறாரு. அப்போ சொல்கிறாரு, நோரா வந்து நீங்கள் சுயமாக தான் இதை நாமினேட் பண்ணிங்களா இல்லை அதீரா சொல்லி கொடுத்து நீங்கள் பண்ணிங்களா அப்படின்ற கேள்வி கேட்குறாரு. பட் இவங்க 2 பேரும் டிஸ்கஸ் பண்ண ஒரு டாபிக் தெரிஞ்சிருக்க போல, அதனால தான் இந்த கேள்வி கேட்குறாரு. ஸோ அதில் ஆரியன் கேட்குற கேள்வியும் நியாயமாக தான் படுது அப்படின்றது தான் பாயிண்ட்டு. அங்கே சீரியஸான வாக்குவாதங்கள் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. அடுத்து அனீஷோட நாமினேஷன் பவர் ஒயில்ட் கார்டு வந்திருக்கிற அந்த பனி டாஸ்க் மூலியமா கட் பண்ணிட்டாங்க. அதுல ஒரு பக்கம் அனீஷ் பயங்கரமான அப்செட், ஒரு பயங்கரமான ஒரு சில விஷயங்கள்ல இருக்கார். ஓகே, அடுத்த நாமினேஷன் ப்ராசஸ்ல
கிட்டத்தட்ட பின்னி 5 ஓட்டு, ரெனா ஃபாத்திமா 4 ஓட்டு, அதிரா 7 ஓட்டு, அக்பர் 2, நவீன் 2, அனீஷ் 2, அபிலாஷ் 4, அப்புறம் அனுமால் 4. மிச்சம் இருக்கிற வைல்ட் கார்டில் மிச்சம் 4 பேர் வந்திருக்கிறாங்க நாமினேஷன்ல. இதுல குறிப்பா பின்னி வந்து டபுள் ஸ்டாண்டர்டா இருக்காங்க, கைத்தட்டி சிரிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி பின்னிக்கு ஓட்டு ஹெவியா வந்திருக்கு. அதிராவை நாமினேட் பண்ண நம்பர்ஸ் எல்லாமே அந்த ஒரு பர்டிகுலர் கேங் இருக்குல்ல, அந்த பர்டிகுலர் கேங்கை சேர்ந்த நபர்கள் தான். அதுவும் குறிப்பா சேம் ரீசனாவே இருந்தது. அவங்க 2 பேரும் இண்டிவிஜுவலா கண்டெஸ்டன்ஸா இருக்கணும், ஆனா அவங்க வந்து பாத்தீங்கன்னா திரும்பவும் சேர்ந்து பேசி விளையாடுறாங்க அப்படின்ற மாதிரி. பட் அவங்க 2 பேருக்குள்ளேயும் நிறைய டிஸ்கஷன் நடக்குது. அதை பேஸ் பண்ணி இவங்க சொல்ற பாயிண்ட்டுமே வேலிடா தான் நம்ம எடுக்கணும். ஏன்னா அவங்க டிஸ்கஸ் பண்ணாம இருந்தா பரவாயில்ல. ஸோ இண்டிவிஜுவல் கண்டஸ்டன்ஸ்ன்றது போது அவங்க 2 பேருக்குள்ள ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் நட்பு இருக்குல்ல, அதை பேசிஸ்ல டிராவல் பண்றாங்க. இதே மாதிரி தானே ஜிசேலும் ஆரியன் பண்றாங்க, அக்பரும் ஷானவாசும். ஐ மீன் அவங்க நாமினேஷனை டிஸ்கஸ் பண்ணது கிடையாது. அப்படி டிஸ்கஸ் பண்ணியிருந்தாங்கன்னா தப்பு ஒரு பக்கம் இருக்கட்டும். பட் ஜென்ரலா கேம்ஸ் இப்படி போகுது அப்படி போகுதுன்ற ஜென்ரல் டிஸ்கஷன் வச்சுக்கலாம், அதை தப்புன்னு நம்ம சொல்ல முடியாது. இந்த கேட்டகரியில இந்த 9 பேர் நாமினேஷன் வந்திருக்காங்க. 9 பேர் பிளஸ் 8 பேர் பிளஸ் அந்த ஒரு 12 பேர் நாமினேஷன் வந்திருக்காங்க. இந்த வாரமும் கண்ணா 2 லட்டு தின்ன ஆசையா அப்படின்ற மாதிரி வெயிட் பண்ணி பார்க்கணும். ஓகே, அடுத்து ஒரு பக்கம் அனீஷை வெறுப்பேற்றிட்டு இருக்காங்க நோரா மற்றும் அதீரா. வந்து அனீஷுக்கு எதிராக ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொல்லி கூப்பிட்றாங்க. அந்த ஒரு வார்த்தை அனீஷுக்கு பிடிக்க மாட்டேது. எனக்கு பிடிக்காத வார்த்தைகள் நீங்கள் சொல்லி கூப்பிடாதீங்க, இதெல்லாம் பண்ணாதீங்கன்ற மாதிரி அவர் பேச இவங்க பேசன்ற மாதிரி சும்மா வெறுப்பேற்றிக்கிட்டு ஒரு விஷயத்த பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்து கேப்டன்சி டாஸ்க் ஒன்று வருது. கேப்டன்சி டாஸ்க் என்னன்னா 5 ரோல 5 கலர் பால்ஸ் வச்சிருப்பாங்க. ஒரு பால் எடுத்து ஒரு மாற்றி, ஸோ ஒவ்வொரு ரோலையும் ஒவ்வொரு கலர் வரும், மிக்சடா இருக்குங்க. ரெட்டு, ப்ளூ, கிரீனு, ஒயிட்டுன்னு இருக்குதுன்னா ஒயிட் மட்டும் ஒரு ஏரியா, ரெட்டு மட்டும் ஒரு ஏரியா, ப்ளூ மட்டும் ஒரு ஏரியா, அந்த மாதிரி ஒரு ஏரியா எடுத்துட்டு வந்து யார் கம்ப்ளீட் பண்றாங்களோ அவங்க தான் இந்த வாரத்தோட கேப்டன்ற அறிவுரை வருது. அதுல பாத்தீங்கன்னா அபிலாஷ் ஃபர்ஸ்ட் பண்றாரு, 2 செகண்ட் டிஃபரன்ஸ்ல ஜிசேல் பண்றாங்க. பட் என்ன பண்றது, நூலில் கேப்டன்சி போயிடுச்சு. அபிலாஷ் கேப்டன் ஆனதுக்கு அப்புறமே டீம் பிரிக்கும் போது என்ன பண்ணிட்டாங்க, அனுமோல் வந்து நான் வாஷிங்லாம் இது வெசலுக்குலாம் போக முடியாது, என்னால முடியாதுன்னும் போது ஜிசேல் கூட தான் போல, ஜிசேல போக சொல்லுங்கன்ற மாதிரி அனுமால் பேச ஆர்வத்தில் ஜிசேல் என்ன பண்ணா, நான் போறேங்க வெசல் டீமுன்னு கை தூக்கி போயிட்டாங்க. போயிட்டதுக்கு அப்புறம் கேப்டன் வந்து என்ன பண்ணிட்டாரு, அனீஷ்னு அனௌன்ஸ் பண்றாரு அபிலாஷ் அந்த வெசல் டீம். உடனே நீ போன வாட்டி ஷானவாஸ் அனௌன்ஸ் பண்ற, இந்த வாட்டி இவனை பண்ற, எங்கெல்லாம் சொல்ல மாட்டேன்னு. ஏமா நீங்களும் உங்க டீமுக்குள்ள தானங்க தேர்ந்தெடுக்கிறீங்க. இதே ஜிசேல் வந்து போனா ஆரியன் இல்ல அக்பர் அப்படின்ற மாதிரி நீங்க தேர்ந்தெடுக்கிறீங்கல்ல, அதே மாதிரி அவர் தேர்ந்தெடுக்கிறாரு. உங்களுக்கு ஒரு நியாயம், அடுத்தவருக்கு ஒரு நியாயமா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. இது முடிஞ்ச உடனே பாத்தீங்கன்னா அடுத்து பாத்ரூம் கிளீனிங் ஏதோ ஒரு போயிட்டு இருக்கும்போது, இல்ல என் கை அடிபட்டு இருக்கு, இங்க ஸ்டிச்சஸ் போட்டிருக்கேன் நான், ஐ மீன் இந்த இது வச்சுக்கிட்டு நான் கவர் பண்ணிட்டு தான் குளிக்கிறேன், ஸோ என்னால் தண்ணியில போய் ஒர்க் பண்ண முடியாது, என்னை மாத்தி விட்டுறீங்களா அப்படின்ற மாதிரி ஜிசேல் கேட்கறாங்க. என்ன பண்ணிட்டாங்க, ஒரு பக்கம் அனுமால் ட்ரிகர் பண்ண ஆர்வத்தில் ஜிசேல் ஓகே சொல்லிட்டாங்க. கடைசியில் நமக்கு அடிபட்டிருக்கே அப்படின்றத கூட மறந்துட்டு இங்க ஒரு ரெக்வஸ்ட் வச்சாங்க. அதுக்கப்புறம் அபிலாஷ் வச்சு மாத்தி விட்டாரு. ஆனா எல்லா இடத்துலயுமே வந்து ரெனா வந்து ஏதாவது பண்ணணும்னு நினைச்சு பண்றாங்களோ அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் ஆச்சு மக்களே. அதை தாண்டி பிரவீன் மற்றும் அனுமாலுக்கு இடையே ஒரு லவ் ட்ராக் போகுது அப்படின்ற ஒரு டாக் அந்த வீட்டுக்குள்ள நடந்துட்டு இருக்கு. அதுக்கேற்ற மாதிரி நைட்டு 2 பேரும் உட்காந்து நிறைய விஷயங்கள் டிஸ்கஸ் பண்றதாங்க. அது போதா இல்லையா அப்படின்றது வர வாரங்களில் தெரியும். உங்களோட கருத்து என்ன அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோல வந்து சந்திக்கிறேன். ஸோ பிக் பாஸ் தெலுங்கு வேற நீங்க கேட்டுட்டே இருக்கீங்க, அதை பார்த்துட்டு நாளைக்கு தான் அதை அப்லோட் பண்ணுவேன். பாய் கைஸ்.